இப்பயும் ஒரே மாதிரி தான், அந்த கேரக்டரிங்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோன் பேசுவோம் பார்த்தீங்களா, ஒரு 1 hour 2 hour, அந்த ஃபோனெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. மற்றபடிலாம் கேரிங் எல்லாம் ஒரே கேரிங் தான். பிரதர் வணக்கம். லவ் பண்ணிருக்கீங்களா? லவ் மேரேஜ் தான், சொல்லுங்க. சூப்பர். இப்போ வந்து 90ல உள்ள காதலுக்கும் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல 2000ல உள்ள காதலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இதுல எது பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொன்னா எதை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? அப்படியா? சரி, நான் என்னோட லவ்வோட ஃபீலிங்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து 90s கிட்ட தான். இப்போ நான் என்னோட லவ் ஸ்டேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 years லவ் ஸ்டேஜ். ஒரு 7 வருஷமாக லவ் பண்ணி அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டில் பர்மிஷன்லாம் கொடுக்காம, ஸோ அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி, ஸோ அங்கே ரிஜிஸ்டர் சப்போர்ட் கொடுக்கல, அதுக்கப்புறம் அட்வொகேட்டெல்லாம் போய் அதுக்கப்புறம் வந்து அந்த என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கவும், ஸோ என் வீட்டில் கொஞ்சம் அப்பா அம்மா சப்போர்ட்டு, எங்கள் அக்கா கொஞ்சம் சப்போர்ட் இருந்தனால, ஸோ என் பக்கம் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். அதனால் நான் வந்து அந்த ரிஜிஸ்டர் மேரேஜோட நான் நல்லா லவ் பண்ணேன். ஸோ இப்போ இருக்க அந்த 2K கிட்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லவ் பண்ணுறாங்க. பட் அதை வந்து நம்ம 90s கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் லவ் சொல்கிறதுக்கே ஒரு ஃபியர் இருக்கும். யோசிப்பாங்க, அந்த லெட்டரில் போய் கொடுக்குறது, ஸோ அதை போய் நேராக போய் சொல்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா போய் கொஞ்சம் ஷேர் பண்ணி சொல்லலாம்னு சொல்லிட்டுலாம் அப்போ 90s கிட்டோட இது. இப்போ 2K கிட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பயம்லாம் ஒன்றுமே இல்லை. போகிறாங்க, நேராக பார்க்குறாங்க, ப்ரொப்போசல் கொடுக்குறாங்க. ஸோ அதான் அந்த ஜேர்னியை வந்து அவங்க கடைசி வரையும் கொண்டு போவாங்கன்றதான் இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு ஒரு பாயிண்டாக இருக்குது. சரி, நீங்கள் லவ் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட்டு நீங்கள் லவ் சொன்னீங்களா இல்லை உங்கள் பார்ட்னர்? நான் தான் சொன்னேன். நான் ப்ரொப்போஸ் பண்ண டே வந்து Feb 14, 2017 ப்ரொப்போஸ் பண்ணேன். 2000 அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே வந்து எனக்கு ஓகேலாம் சொல்லலை. கொடுத்த கிஃப்டை வந்து அக்செப்ட் பண்ணி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 1 year டைம் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் எனக்கு அது ஓகே சொன்னாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை வீட்டில் எப்படி அப்செட் பண்ணாங்க? இல்லை, நம்ம வீட்டிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டிலலாம் நல்லா மெர்ஜ் ஆகிட்டாங்க. அவங்க வீட்லையுமே வந்து இப்போ அவங்க மாமா, அவங்க ஃபேமிலியில் ஒரு சில எல்லாம் ஓகே. இன்னும் கொஞ்சம் அவங்க தாத்தா பாட்டி, அவங்க சித்தப்பா சித்திஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் வரல. மற்றபடி அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்குன்னு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கியிருப்பீங்க இல்லையா? அதில் எது பெஸ்ட்டான கிஃப்ட்னு அவங்க நினச்சிருப்பாங்க. எதை நீங்கள் வந்து இதை கொடுத்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் யோசிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்தது போகிற அவங்களுக்கு ட்ரெஸ் தான் கிஃப்ட் பண்ணேன். அது அந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வந்து ப்ரீசியஸாக ஒரு டாலுக்கு வச்ச அந்த ட்ரெஸ் அது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே பேக்கப் பண்ணி அதை அவங்களுக்கு கிஃப்டாக ப்ரைஸ் பண்ணி கொடுத்தேன். அது ரொம்ப அப்செட் பண்ணாங்க. பிடிச்சிருந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு, ஸோ இம்ப்ரெசிவ் கிஃப்டாக இருக்கனால நல்லா ஓகே சொல்லிட்டாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. இப்போ எப்படி போயிட்டு இருக்கு ஃபேமிலியோட? அந்த லவ் மேரேஜுக்கு அப்புறம் அந்த லவ் அண்ட் கேரிங்கோட இருக்கீங்களா, இல்லை லவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வேற மாதிரி மாறிட்டீங்களா? ஓப்பனாக சொல்லணும்னா வந்து அந்த லவ் ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த லவ் எல்லாம் குறையல. இப்பயும் ஒரே மாதிரி தான், அந்த கேரக்டரிங்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோன் பேசுவோம் பார்த்தீங்களா, ஒரு 1 hour 2 hour, அந்த ஃபோனெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. மற்றபடிலாம் கேரிங் எல்லாம் ஒரே கேரிங் தான். மற்றபடி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபேமிலி ஸ்மூத்தாக தான். இப்போ வந்து லவ்ல வந்துட்டு 90s கிட்ட வந்து பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா, 2K பெஸ்ட்டா? இல்லை, 2K வந்து அந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோதான். அதே மாதிரி ட்ராவல் அவங்க கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு சண்டை வந்தால் கூட டப்புன்னு பிரேக்கப் பண்ணிட்டு உடனே பிரேக்கப் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது ஒரு ட்ராவலாக கொண்டு போனாங்கன்னா இட்ஸ் நைஸ் டு குட். லவ் மேரேஜ் பெஸ்ட்டுங்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு லவ் பண்ணுறது, அதாவது அரேஞ்ச் பண்ணி லவ் பண்ணுறதா அப்படின்றது கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது அவங்களோட பார்ட்னர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாங்கன்னா இட்ஸ் லைஃப் குட், நைஸ். தேங்க்யூ. என் நேம் நவீன் ஹியர். இது பிளேஸ் நேட்டிவ்? எனது நேட்டிவ் வந்து சேலம். ஓகே, சேலம். தேங்க்யூ.